Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு IPL ஓட 29th game of the season between Kolkata Knight Riders versus Lucknow Super Giants பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் இன் கொல்கட்டா. ஜென்ரலாக ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டியூ ஃபேக்டர் ஒரு மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணோம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 164, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 151. பட் இதை விடவே கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பிட்வீன் KKR vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்த்தோம்னா இது வரைக்கும் 3 கேம் ஆடி இருக்காங்க IPL. அந்த 3 மேட்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட KKR ஜெயிக்கல. ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்த்தோம்னா இது வரைக்கும் சீசனில் 4 கேமில் 1 லாஸ் அண்ட் 3 வின்னோட டேபிளில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. இன்றைக்கி 5th கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 150 அடிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது 150க்கு மேலேயே அடிச்சிருக்காங்க. எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். IPL ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் அவங்க வந்து டிஃபெண்டிங்கில் வந்து தோத்ததே கிடையாது. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு லோ ஸ்கோரிங் கேம்ஸை கூட வந்து அவங்க பவுலர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 3 டேஸில் ஏன் வந்து 2 கேம்ஸ் பேக் டு பேக் கேம்ஸ் வந்து இவங்களுக்கு வச்சாங்கன்னு தெரில. பிளேயர்ஸ் டயர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 10 டீம்ஸ் இருக்க போகும்போது வேற ஒரு டீமோட இந்த மேட்சை வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசன்னால வந்து ரீஷெட்யூல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேமை. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா அவங்களோட பவுலிங் தான். மயங்க் யாதவ் வந்து லாஸ்ட் கேம் விளையாடல, இந்த கேம் விளையாடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அவர் இல்லாமலும் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லோ ஸ்கோரிங்கை கூட வந்து ரொம்ப அழகாக வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸை தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. KL ராகுல் இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் எடுக்கல, பட் டீசெண்டான ஸ்கோர்ஸ் எடுத்துகிட்டு வராரு. மேபி இது ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்ப்போம் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கிறாரா என்னங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் வந்து ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு சைடாக இருந்தாலும் வந்து ஹை ஸ்கோரிங் வென்யூஸில் வந்து அவங்களுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி. காரணம் அவங்க பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு மேஜர் ரீசன். ஸ்பெஷலி வந்து டாப் ஆர்டரில் பூரான் மட்டும்தான் கடைசியில் வந்து நல்லா ஹை ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடுறாரு. ஸோ ஈடன் மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பற்றி பார்த்தோம்னா அவங்களும் இந்த சீசனில் சோஃபார் 4 கேம் ஆடி 3 வின் அண்ட் 1 லாஸோட டேபிளில் 2nd பொசிஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கேம் ரொம்ப நல்ல வின் எடுத்தாங்க. பட் லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் CSK ஒரு ஹாரிபுளான லாஸ்னே சொல்லணும். ஃபஸ்ட்டு 5 ஓவர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, 50 ரன்ஸ் அடித்தாங்க. பட் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க தெரியல. லாஸ்ட் 15 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ரன்னபால் தான் அடித்தாங்க. அதனால தான் அவங்க தோத்தும் போயிட்டாங்க. லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் தான் லாஸ்ட் கேம் ரொம்ப ஹாரிபுளாக இருந்தது. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயரையும் வந்து சரியாக பயன்படுத்தலை. ஸ்ரேயஸ் சர்மாலாம் வந்து லாஸ்ட் சீசன் ரொம்ப நல்லா போட்டார். ஸோ சென்னை சேப்பாக் விக்கெட் வந்து எப்போதும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இருக்க போகும்போது வந்து ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண போகும்போது வெயிட் பண்ணி ஸ்ரேயஸ் சர்மாவே எடுத்துருக்கலாம். பட் அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா அங்குல் ராயை வந்து பேட்டிங் பண்ண போகும்போதே 18th ஓவரில் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். பிச்சை அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இல்லை. இவங்களோட பேட்டிங் தான் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னதான் டியூ ஃபேக்டர் இருந்தாலும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து CSK பேட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது கம்பேர்ட் டு KKR பேட்டிங். ஸோ போன கேமை மறந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு 3 கேமோட பாசிட்டிவிட்டியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த கேம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். ஹர்ஷித் ராணா இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்மும் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்க போகும்போது நல்ல வெல் பேலன்ஸ்டு சைடாக தான் தெரியுறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை விடவும் ஒரு ஸ்ட்ராங்கான சைடாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் KKR வின். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 4 விக்கெட் கீப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிகாக், ராகுல் அண்ட் பூரான். டிகாக்கும் பூரானும் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எக்ஸப்ட் 1 or 2 கேம்ஸ் தவிர மீதி எல்லா கேம்ஸுமே நல்லா விளையாடி இருக்காங்க. ராகுல் அதே அளவுக்கு ஃபார்மில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு ஃப்ளாட் ட்ராக். ஸோ அவர் ஃபார்முக்கு வரதுக்கு வந்து இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். KKRலேருந்து பார்த்தீங்கன்னா பில் சால்ட் இது வரைக்கும் இந்த சீசனில் வந்து அவர் நல்லா விளையாண்ட ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஈடன் கார்டன்ஸில் தான். இந்த பிச் அவருக்கு ரொம்ப சூட் ஆகும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவரையும் எடுக்கிறது வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும் நம்மளுடைய ஃபேண்டசி டீமுக்கு. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் எடுக்கிறேன், ஸ்ரேயஸ் ஐயர். பிகாஸ் 4 விக்கெட் கீப்பர் எடுத்தாச்சு. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கும். அதனால் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருக்கார், கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா வந்து ரிங்கு சிங்கை கூட நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் ஃப்ரம் KKR. சுனில் நரேன் ஓப்பனிங்கே இறங்குறாரு, 4 ஓவர் பவுலிங்கும் போடுறாரு. ஓப்பனிங்கில் வந்து எல்லா கேமுமே வந்து ஈவன் CSK கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தால் கூட அது உங்களுக்கு போனஸ் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் ஃபேண்டசி டீமுக்கு. ஸோ ஒரு மஸ்ட் பிக் தான் வந்து இன் ஃபேண்டசி டீம்.
ரசலும் பார்த்தீங்கன்னா வந்து லோ டவுன் தி ஆர்டர் நல்ல ஃபார்மில் இருக்கார். பவுலிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டுட்ருக்காரு. ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் எப்போதுமே T20யில் ஒரு வேல்யூபிள் அசட்டாக இருப்பாங்க நம்ம ஃபேண்டசி டீம்ஸ்க்கு. ஸ்டாய்னிஸ் ஃப்ரம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பட் ஸ்டாய்னிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயம் வந்து நம்ம ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்ஸில் வந்து அவர் நல்லா விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலர்ஸும் அந்தளவுக்கு மயங்க் யாதவ் இல்லாமல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அவர் தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறது நான் பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர்லேருந்து மிச்சல் ஸ்டார்க்கு கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் வந்து கம்பேர்ட் டு அதர் கேகேஆர் பவுலர்ஸ் வந்து அவர் தான் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹர்ஷித் ராணா கிடையாது. ஒருவேளை அவர் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்க்கு பதிலாக அவரை கூட எடுக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து யாஷ் தாக்கூர் அண்ட் வந்து பிஷ்னாய். யாஷ் தாக்கூர் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். ஸோ அவர் மஸ்ட் பிக் ஆகிடுறாரு. பிஷ்னோய் வந்து நான் வந்து மற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறதுனால தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை மயங்க் யாதவ் வந்து ஃபிட் ஆகிட்டாருன்னா நீங்கள் இவருக்கு பதிலாக அவரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனா சுனில் நரேனை சூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அவர் தான் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். ஓப்பனிங் இறங்குறாரு, 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலும் வந்து போனஸ் தான். பேட்டிங்லேயும் நல்ல ஃபார்மில் இருக்கார். மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் பீப்புளும் அவரை தான் வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவர் நல்ல ஃபார்மில் இருக்க போகும்போது நம்ம வேற ஆளை கேப்டனாக போட்டால் அது ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசலை போட்டிருக்கேன். அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபார்மில் இருக்கார். லோ டவுன் தி ஆர்டர் பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு, டீசெண்டாக பவுலிங்கும் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் வந்து ஒரே டீமில் இருந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரே டீமில் இருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வேல்யூபிள் பிளேயர்ஸாக பார்க்குறேன் அமாங் திஸ் 11 பிளேயர்ஸ். இதை தாண்டி வந்து வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து KL ராகுல், நிக்லாஸ் பூரான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃப்ளாட் ட்ராக்ஸில் வந்து நிக்லாஸ் பூரான் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷ் கொடுக்குறாரு. KL ராகுல் இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் எடுக்கல. மேபி இந்த ட்ராக் அவருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்ரேயாஸ் ஐயரும் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். இதில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.